உண்டாக்குவேன். அவாந்தர வெளியிலே, அதாவது பாலைவனத்திலே ஆறுகளையும் உண்டாக்க வேண்டும் கர்த்தர் திருவுளப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. சோதரம். I will even make a road in the wilderness and rivers in the desert. ஆறுன்னு சொல்லல, ஆறுகளை உண்டாக்குவேன். அது மாத்திரமல்ல, வனாந்தரத்திலே வழியை நான் உண்டாக்குவேன். ஆகவே நீ பின்னானவர்களை மற, புதிய காரியத்தை நான் உனக்காக வைத்திருக்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். சோதரம் என்று ஆண்டவர் இந்த காரியங்களை நமக்கு திருவிழப்பட்டிருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கையிலே வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வழியை நம்முடைய கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். சோதரம். எந்த வழியில போவது, என்ன செய்வது, எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு வழி காட்டுவேன். I will make a road in the wilderness. ஸ்தோத்திரம். He will make, ஸ்தோத்திரம், road in the wilderness. அது மாத்திரமல்ல, he will make rivers in the desert. பாலைவனத்தில் வறட்சியை கண்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆறுகளை உண்டாக்குவார் கர்த்தர். ஒரு ஆறு கிடையாது, ஆறுகளை உண்டாக்குவார் கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஒருவர் நினைக்கலாம், வாக்குத்தத்தம்லாம் எனக்கு நல்லா தான் இருக்குது, எப்போங்க இது வரும், எப்போ தோன்றும் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதே அது தோன்றும். ஆமென். எப்பொழுது தோன்றும்? இப்பொழுதே அது தோன்றும். அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அதை விசுவாசியுங்கள். இப்பொழுதே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் என்றைக்கோ இல்லை, அதை நீங்கள் எப்போ விசுவாசிக்கிறீங்களோ அது அப்போவே என்ன செய்யும், ஆகும். அதுதான் ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். 19 வசனம் சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா, அறிந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. வனாந்திரத்தில் என்ன வழியையும் அவாந்தர வழியை ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆகவே நீங்கள் கலங்காதீங்க, பின்னாலே மறந்து விடுங்க. ஆமென். நான் ஏற்பட்ட தோல்விகள் இருக்கலாம், ஒரு வீழ்ச்சியாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், மனுஷங்களை நம்ம ஏமாற்றி இருக்கலாம், எல்லாவற்றையும் என்ன செய்யணும், நம்ம மறக்கணும், பின்னாலே மறக்கணும். மாத்திரமல்ல, நீங்கள் அறியாத வழியிலே தேவன் உங்களை நடத்துவார். ஆமென். உங்களை அறியாத வழியிலே தேவன் நடத்துவார். உங்களுக்கு தெரியாத பாதைகளிலே உங்களை அழைத்து கொண்டு வர. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாமே அறிந்த பாதையா இருக்காது, அறியாத வழி, தெரியாத பாதை. ஆமென். ஆமென். சோத்திரம். எப்படி எனக்கு ஒண்ணுமே வழியே தெரியாதே, அறியாத வழியா இருக்கிறது என்று நம்ம ஒருவேளை கலங்கி தப்பிக்கலாம். அன்று சொல்ற, நீ கலங்காதப்பா, நீ போவதற்கு முன்பாக